Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம milk cake எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப delicious and perfectான ஒரு dessert recipe. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான ingredients தான் தேவை. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1 லிட்டர் பால் சேர்த்துருங்க. Flame high la vechi idu light ah kodikka varaikum nama wait pannalam. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. சோ flame sim பண்ணிட்டு இத கண்டினியூஸா mix பண்ணிட்டே இருங்க. இந்த பால் வந்து பாதியா குறையற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பால் நல்லா பாதியா குறஞ்சாச்சு. சோ இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா mix பண்ணிருங்க. ஒரு நிமிஷத்துல இந்த பால் வந்து லைட்டா தெரைஞ்சிரும். கண்டினியூஸா mix பண்ணிட்டே இருங்க. இது நல்லா திக்கா வர வரைக்கும். இப்போ பால் நல்லா திக் ஆயாச்சு. சோ இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு sugar சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா mix பண்ணி விட்டுருங்க. இந்த sugar வந்து லைட்டா mix ஆகி கொஞ்சம் வாட்டரி கன்சிஸ்டன்சி ஆகும். இத கண்டினியூஸா mix பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்லா திக்கா வந்துரும். இப்போ நல்லா திக்கா க்ரீமியா வந்திருக்கு. சோ இந்த ஸ்டேஜ்ல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுருங்க. இந்த milk mixture இந்த நெய்யை கம்ப்ளீட்டா அப்சார்ப் பண்ண வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு ப்ராப்பரான கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. சோ flame ஆஃப் பண்ணிட்டு ஒரு நெய் தடவன பாத்திரத்துக்கு இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு ரெடியா வச்சிட்டு இது ஒரு 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா இது மேல பாதாம் வச்சு சர்வ் பண்ணி உங்க ஃபேமிலி and friends கூட என்ஜாய் பண்ணுங்க. ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் and இன்ஸ்டன்ட்டான ஒரு டெசர்ட் ரெசிபி. சோ கண்டிப்பா இந்த milk cake ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபீஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.